ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஜேஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஜீவா. இப்போ நம்ம சேலம் ஏற்காட்டில் லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு, அதுதான் பார்க்க வந்திருக்கோம். ஏற்கனவே ஏற்காட்டில் 2 லேண்டு சேல்ஸுக்கு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அடுத்து 3வது இந்த வீடியோ போடுறோம். இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னா, சேரூராயன்ஸ் கோயில் போகிற வழியில் செம்மநத்தம் அப்படின்ற ஏரியா இருக்குங்க. அதாவது நாகலூர் தாண்டி அடுத்து ரைட் சைடு போனோம் அப்படின்னா செம்மநத்தம் வந்துடலாம். இப்போ நாம் செம்மநத்தம் வந்துட்டோம். வாங்க, செம்மநத்தம் பஸ் ஸ்டாப்பில் போனோம் அப்படின்னா பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. இதுதாங்க செம்மநத்தம் பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப்பில் ஸ்ட்ரெயிட்டாக போனால், இப்போ நம்ம ஏற்காட்டில் வந்திருக்கோம், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போக பாருங்கள். அந்த ரோடும் நேராக ஏற்காடு வந்துடும். நமக்கு ஒரு ரவுண்டு சுற்றி வந்துடுங்க. இப்போ இந்த ரோட்டில் பஸ் ஸ்டாப்பில் ஒரு வாக் பண்ணுற டிஸ்டன்ஸில் தான் அந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், ஃபென்சிங் ரைட் சைடில் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? இந்த ஃபென்சிங் தான் நம்ம விலைக்கு வந்திருக்கிற இடம். இதில் 10 பிளாட்டாக பிரிச்சுருக்காங்க. 10 பிரிவாக பிரித்து பண்ணை நிலமாக பிரித்து போட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 6 சேல்ஸ் ஆகிடுச்சுங்க. இன்னும் 4 தான் நமக்கு அவைலபிள் விற்பனைக்கு இருக்குது. பாருங்கள், ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது பாருங்கள். இந்த ஃபென்சிங் பூராமே இதுக்குள்ளே இருக்கிற இந்த இடம் தான் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது பாருங்கள் லேண்டு. இப்போ நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், முட்டு இருக்குது. இதுலேருந்து ஃபென்சிங் ஸ்டார்ட் ஆகுது. இது நம்பர் 1 பிளாட்டுங்க. கீழே பாருங்கள், எல்லோ கலர் முட்டு இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நம்பர் 2, சைட் நம்பர் 2. இது பார்த்தீங்கன்னா 7797 சதுரடிங்க. அதாவது 17.9 சென்ட்டு, கிட்டத்தட்ட 18 சென்ட் லேண்டு. இது நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு முடியுது இல்லைங்களா? இது பாருங்கள், இந்த வீட்டுக்கிட்ட ஒரு முட்டு இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் தான் இந்த 2ஆம் நம்பர் லேண்டுங்க. அது அதாவது பண்ணை நிலம். இந்த வீடு இல்லை. இதுக்கு அடுத்தது 3ஆம் நம்பர் ஸ்டார்ட் ஆகிடும். அது பாருங்கள், ரோடு பாயிண்ட்லேயே தான் இருக்கும் நமக்கு எல்லாமே. இது பாருங்கள், இந்த இடத்துல செவத்துட்டு இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே எல்லோ கலர் முட்டு கீழே போட்டிருப்பாங்க பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு கரடியூர் போகிற ரோடு, நம்ம வீடியோவில் இப்போ பார்த்தல ரோடு. அது இப்போ கீழே முட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லோ கலரு. இது 3ஆம் நம்பர். இது முடிஞ்சதுங்க. இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 5722 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. அதாவது 13.1 சென்ட்டு, 13 சென்ட். இது 3ஆம் நம்பரு. இது சேல்ஸுக்கு இருக்குங்க. லேண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய மரங்களில் சவுக்கு தான் வளர்ந்துருக்கு. அது ஃபுல்லாகவே நமக்கு மிளகு கொடி வச்சுருக்காங்க. அதில் ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு செடி. அது உங்களுக்கு தெரியும். லேண்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாவே மிளகு தான். அது மட்டும் இல்லை, நடுவில் ஊடு பயிராக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக காப்பி பாருங்கள். இடையில இருக்கிற எல்லாமே ஃபுல்லாக காப்பி தான். நம்ம காலி நிலமே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக காப்பி பயிர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லேண்டு வாங்கி அதில் ஒரு வருமானத்துக்காக நம்ம மரம் வைக்கணும், இல்லை மிளகு செடி வைக்கணும், காப்பி செடி வைக்கணும் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே ரெடியாக இருக்குது. இது பாருங்கள், லேண்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பலாமரம் இருக்குங்க. நம்ம லேண்டில் நேரில் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா சீப்பான ரேட்டு தான். அங்கே மார்க்கெட் ப்ரைஸில் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க. எதுவும் இதில் வருமானம் தரக்கூடிய பயிர்கள் இருக்கிறதுனால அதுக்குண்டான ரேட்டு அதிகம்லாம் எதுவும் சொல்லலை. நார்மலான ரேட்டு தான் சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே மிளகு தான். நம்ம வீடியோவில் பார்க்குறது ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. இப்போ இங்கேருந்து பார்த்தா ரோடு தெரியுது, மெயின் ரோடு. மெயின் ரோட்டை ஒட்டிய ஒரு அற்புதமான பண்ணை நிலம். ஏற்காட்டில் ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸு கிடச்சிருக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா 700 ரூபா மட்டும்தான். செட்டில்மெண்ட்டை பொறுத்து விலை குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். லேண்டை புக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நட்புடன் உங்கள் ஜீவா.